Welcome back to Crick Pulse. First of all, subscribe பண்ணாதீங்க subscribe பண்ணிருங்க. Today, Saturday, even full day, Punjab Kings, they are really playing like the Kings தான் சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. அதே மாதிரி 265 சேஸ் பண்ணியிருக்காங்க. With 7 balls to spare. Just unbelievable. And importantly, catches win matches. சசாங் ஒரு கேட்ச், அது காஸ்ட் 140 ரன்ஸ் காஸ்ட் பண்ணிச்சு. கேஎல் ராகுல் 10 அப்போ விட்டாரு. அதே மாதிரி ஸ்ரேயஸ் ஐயருக்கு 2 கேட்ச் சப்ஸ்டியூட்டா, கேஎல் ராகுலுக்கு சப்ஸ்டியூட்டா வந்த கருண் நாயர் 2 கேட்ச் விட்டாரு. லெட்ஸ் ஸ்டார்ட் டிஸ்கஸிங் அபவுட் திஸ் வீடியோ. வாட் அ அன்பிலீவபிள் பெர்ஃபார்மன்ஸ். ஸ்டார்ட் வித் ஃபெலிக்ஸ். கிவ் இட் டு யூ. ஓகே, வெல்கம். டில் நவ் இதுதான் பெஸ்ட் மேட்ச் ஆஃப் த சீசன். பார்ப்போம், போக போக ஒவ்வொரு மேட்சும் பத்திட்டு ஆடுறாங்க. நம்பவே முடியல. 200 எல்லாம் அசால்ட்டாக அடிச்சுட்டு இருக்கானுங்க. ஒரு காலத்தில் 160 180 எல்லாம் பார் ஸ்கோராக இருந்துச்சு. இப்போ 200 அடித்தாலும் பத்த மாட்டேங்குது. சரியான மேட்ச்சு. நம்ம நேற்று பேசணும் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டு அசிஸ்ட் கொடுக்கும் ஆஃப்டர்நூன் மேட்ச்சுன்னு. ஒன்றும் நடக்கலாங்க. வரவெல்லாம் அடித்தான். சரியான மேட்ச்சு, சரியான அடி. நம்ம டிசி பேட்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். 10 நிமிஷங்கா கொஞ்சம் பத்தாத ரன்னுக்குள்ள கொஞ்சம் ஏர்லியரா அவுட் ஆயிட்டாரு. ஆனாலும் கிரெடிட் கொடுத்தே ஆகணும் ராகுலுக்கு. ஏன்னா ராகுல் ஒரு எண்ட்ல வந்து ஸ்ட்ரைக்கரை ரொட்டேட் பண்றேன், அப்பப்பதான் பவுண்டரி அடிக்கணும் ஆடிட்டு இருந்த ராகுல் இந்த விக்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு 250 240 260 அந்த ரேஞ்ச் வேணும்னு தெரிஞ்சிருச்சு. அதனால அப்ப இருந்து அட்டாக்கிங் மோடா எடுத்துட்டு அவர் ஆடினாரு. ஜஸ்ட் குட் இன்னிங்ஸ், கிரேட் இன்னிங்ஸ் ஃப்ரம் ராகுல். 151 from 70 odd balls. Really appreciate பண்ணிய. ரியலி we have to appreciate ராகுல். 150 T20ல ஜஸ்ட் அன்பிலீவபிள். ஒரு பிளேயர்னால 150 ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஃபர்ஸ்ட் பெரண்டன் மெக்லம் அடிச்சாரு 158 ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் த ஐபிஎல் சீசன். அதுக்கப்புறம் கிறிஸ் கெயில் 175. அதுக்கப்புறம் இப்போ 13 இயர்ஸ்க்கு அப்புறம் ராகுல் 150. ஜஸ்ட் கிரேட். அது ராகுல் ரோல்ஸ் ராய்ஸ். யுவர் தாட்ஸ்? நல்ல ஸ்டார்ட். கிளாஸ் தான். ராகுலை பத்தி பேசினா கிளாஸ் தான். என்ன மாதிரி பேட்டிங், சுத்தி காட்டுறான் டெல்லிய. சரியான அடி. அது என்னன்னா ராகுலோட பேட்டிங் என்ன ஸ்பெஷல்னா, கரெக்டான எப்படி சொல்றது, ஹார்ட் ஹிட்டர் கன்ஃபார்ம் இல்லை, டைமிங் கிளாஸி, பிளஸ் இன்னைக்கு கேப் ஃபைண்டிங்க நிறைய கண்டுபிடிச்சாரு. பிச் இன்னைக்கு பவுன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். உனக்கு தெரியும் டெல்லி விக்கெட் ஸ்லோ அண்ட் பவுன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். எப்பெல்லாம் ஸ்லோயர் பால் ஒரு யாருக்கெல்லாம் ட்ரை பண்றியோ அப்பெல்லாம் வந்து கரெக்டான பாலை பிக் பண்ணி கேப்பை ஃபைன் பண்ணி அடிச்சிடுறாங்க. அதுவும் 6 எல்லாம் ஈஸியா போயிடுது சின்ன கிரவுண்ட்னால. பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாவும் கொடுத்தனால, சின்ன கிரவுண்டாவும் இருக்கிறதுனால ஈஸியா 260 அடிச்சாங்க. சசாங் சிங் போன மேட்ச் 3 கேட்ச் விட்டாரு. அந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிற மாதிரி ஒன் சைடரா இருந்தனால பாயிண்டிங் எல்லாம் சிரிச்சுட்டு இது பண்ணாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேட்சே விட்டாரு. அவர் ஒன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட். அதே இந்த மேட்ச் தோத்துருந்தா கன்ஃபார்ம் ப்ளேம் பண்ணிருப்பாங்க சசாங்க. என்னதான் நல்ல பொசிஷன், அதுவும் இல்லாம அவனை நல்ல ஒரு ஹாட் ஸ்பாட் ரீஜன்ல நிக்க வைக்கிறாங்க, நல்ல ஃபீல்டர்னு. சோ அவன் டிசப்பாயின்மென்ட் பண்ணாம இருந்தா சரி வரும் போறிய மேட்ச்ல. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வேக்கப் அலாம் மாதிரி. இப்போ தெரிஞ்சிருச்சு நான் கொஞ்சம் லைட்டா ஃபீல்டிங் ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணணும்னு. இதுக்கப்புறம் அவன் பேட்டிங் ஆடுறத விட ஃபீல்டிங் ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணானா, ஏன்னா அவன் நல்ல ஃபீல்டர் தான், 2 சீசனா சூப்பரா தான் பண்ணான். 1-2 மிஸ் ஆகும், அது இப்பவே தெரிஞ்சிருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணலாம் அடுத்த மேட்சஸ் எல்லாம். லெட்ஸ் டிஸ்கஸ் லேட்டர். டெல்லியோட பேட்டிங்ல 1 டவுன்ல வந்த நிதிஷ் ராணா. இல்ல நான் என்ன வேணான்னு சொல்ல, வேணான்னு உட்கார வச்சாங்க, மறுபடி கொண்டு வந்தாங்க. ஹைதராபாத் மேட்ச்ல கொண்டு வந்தாங்க. பட் அவரு பேட்டிங்ல ஒரு 50 அடிச்சாரு, பவுலிங் தான் நல்லா போடலி நம்ம சொல்லியிருந்தோம். மறுபடியும் இன்னைக்கு பேட்டிங் நல்லா பண்ற கூட வாய்ப்பு இருக்கு, அவர் இறக்கி விடலான்னு சொன்னோம். ரியலி he played very good innings. Unluckily he missed 100, well deserved 100. பட் 40 டிகிரி ஆமா டெல்லியில. கடைசியில போக போக அடிக்க கஷ்டப்பட்டாங்க. அதுலயும் கேஎல் ராகுல் 150. ஃபிட்னஸ், மென்டல் ஸ்ட்ரென்த் அண்ட் கேப் ஃபைண்டிங் ஸ்கில்ஸ், டெக்னிக்கலி ஸ்ட்ராங்குன்னு தெரியும். அந்த அன்னைக்கு கரெக்டான பாலை சூஸ் பண்ணி, கரெக்டான பாலை பிக் பண்ணி, கரெக்டான ஸ்பாட்ல அடிச்சு, லக்கும் கரெக்டான இடத்துல வந்துச்சு. ஏர்லியராகவே எல்லாமே பர்ஃபெக்டா அமைஞ்சிச்சு.
பட் எண்ட் ஆஃப் த டே பஞ்சாப் தான் ஜெயிச்சாங்க. அதனால நெக்ஸ்ட் பஞ்சாபோட பவுலிங்கும் பேசணும். பஞ்சாப் பவுலிங் இந்த விக்கெட்ல 260-65 அதிகம் தான். எந்த விக்கெட்டா இருந்தாலும் அதிகம் தான். எதனால அவங்க அவ்வளோ ரன் கொடுத்தாங்க? விக்கெட்டும் 2 தான் எடுக்க முடிஞ்சுச்சு. எதனால? யுவர் தாட்ஸ், நீ என்ன நோட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க நினைச்ச மாதிரி விக்கெட் அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணல, அதுதான் உண்மை. அவங்க ஒரு டீம் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க ஒரு இது பண்ணி வந்திருப்பாங்க. இந்த கிரவுண்ட்ல இந்த மாதிரி லைன் அப் எடுத்துட்டு போலாம், இந்த மாதிரி பவுலிங் ரொட்டேஷன் கொண்டு போலாம்னு ஒன்று யோசிச்சு வந்திருப்பாங்க. அது ஒர்க் அவுட் ஆகல. மேபி ஆஃப் டேவா இருக்கலாம். எல்லா கேப்டனுக்கும் ஆஃப் டே நடக்கும். மேட்ச் கண்டிஷன்லாம் அசிஸ்ட் பண்ணலன்னா ஆஃப் டே இருக்கும். ஸோ அதான் நடந்திருக்கு. 2 டீமுக்கும் அதான் நடந்திருக்கு. 2 டீமும் கெஸ் பண்ணல, கரெக்டா ரீட் பண்ணல விக்கெட். டெல்லியோட பவுலிங் நான் வரலாம், அதுக்கு நிறைய பாயிண்ட் இருக்கு, நான் சொல்றேன், ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ பஞ்சாப்ல ஹர்ஷதீப் ஹீ பவுல்ட் ரியலி வெல் தான் சொல்லணும். பவர் பிளேல இந்த பிச்சில் ரன் எல்லாம் ஸ்டாப் பண்றது கஷ்டம் போச்சு. அப்போ டீசெண்டா 6 over 68 போட்டாங்க. யான்சன் ஹி ஆல்சோ நாட் டூ பேட், பட் ஆவரேஜ் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஒரு 45 ஆர்ட்ஸ் ரன்ஸ் கொடுத்தாரு வித் 1 விக்கெட் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்கா பவுலிங் போட்டது யாருன்னா விஜய்குமார். வைசாக் விநாயக் மாதிரி இங்க வைசாக் விஜய்குமார். அங்க விநாயக் அந்த படத்துல போட்டு அடி அடி நடிப்பாரு. இங்க இவரு பாலே ஒரு ஓவர்ல 6 4 போச்சு. அது வந்து இந்த இன்னிங்ஸ் இல்லையா, ஒரு ஓவர்ல 3-4 6 போச்சு. அதுல 6 பாலுமே ஃபுல் டாஸ் போட்டாரு. டாஸ் பால் எனக்கு தெரிஞ்சு டியூவும் இல்ல, மேபி வேத்து இருக்கலாம், அப்பவும் கிளாத் இருக்கு. டியூனா தான் எப்படி சொல்றது, குடிக்க முடியாது, மறுபடி கிரவுண்ட்ல பட்டு இதாகும். நீ வேர்த்தொழுகும், ஐ மீன் வெயிலுக்கு, அப்போ உனக்கு தொடக்கிறது கிளாத் இருக்கு. தொடச்சு போட்டாலும் 6 பால் ஃபுல் டாஸ் போடுற அளவுக்கு வீக்கான பவுலரா அவரு? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அவர் ஒரு டீசென்ட் பவுலர் தான். பிளேயிங் லெவல்ல ஆடுறாருன்னா, அந்த மாதிரி பஞ்சாப் மாதிரி ஒரு லைன் அப்ல பிளேயிங் லெவல்ல ஆடுறாருன்னா, he done really good in last year and some practice matches inside there. பட் இன்னைக்கு he executed worstly ன்னு சொல்லியே ஆகணும். பட் எண்ட் ஆஃப் த டே பஞ்சாப் ஜெயிச்சாலும் இதெல்லாம் ஒரு கன்சர்ன். அடுத்த டைம் பிக் டீமோட ஒரு நல்ல மேட்சோட ஆடும்போது இதெல்லாம் ஒரு கன்சர்னா ஃபார்ம் ஆகும். யுவர் தாட்ஸ்? வைசாக் விஜயகுமார் மேல பிலீஃப் வச்சுதான் இந்த சீசன் 11லே அவனை உள்ள கொண்டு வந்தாங்க. நல்ல பவுலர் தான். நல்ல பவுலர் மீன்ஸ் விக்கெட் எடுக்காட்டியும் ஓரளவுக்கு ரன் கண்டெயின் பண்ண ட்ரை பண்ணுவான். அவனுக்கும் விக்கெட் அசிஸ்ட் பண்ணாத அவனாலையும் முடியும். ஏன்னா மற்ற பவுலர்ஸ் கம்பேரிட்டிவ்லி விஜயகுமார் கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய நேம் உள்ள பவுலர்ஸ் தான். ஸோ அவனுக்கு அவன் வந்து ஒரு பேக்கப் மாதிரி தான். ஆஃப் டே அவ்வளவுதான். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, 265 ரியலி ஹியூஜ் டு கெட் தான் சொல்லணும். நெக்ஸ்ட் எடுத்ததையும் பஞ்சாபோட பேட்டிங் ஆரம்பிக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி லுங்கிசானி கிடி ஒரு ரொம்ப பெரிய இன்ஜுரின்னு நினைக்கிறேன் நெக்ல. இந்த கேட்ச் பிடிக்கும் போகும்போது ஃபீல்டிங் அப்போ ஆம்புலன்ஸ் எல்லாம் உள்ள வந்து எடுத்துட்டு போனாங்க. ரியலி ஒரு சேட் தான். இந்த ஐபிஎல்ல யாருக்கு அப்படி நடக்கல, பட் ஐ திங்க் ஹி வில் கெட் சூன் ஸ்பீடி ரெக்கவரி ஃப்ரம் அஸ் சொல்லிக்கிறோம். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருந்துச்சு. இங்க ஒரு கன்கஷன் சப்ஸ்டியூட் பண்ணாங்க. அவங்களுக்கு எப்படின்னா 4 ஃபாரின் ஆல்ரெடி ஆடினால கன்கஷன்லயே ஒரு ஃபாரின் எடுத்துட்டு வர முடியாதாமா. அது ஒரு ரூல் இருந்தனால லுங்கிசானி சமீரா இருந்தான், அழகா எடுத்துட்டு வந்திருக்கலாம். பட் ரூல்ஸ் படி 4 ஃபாரினர் நேம் பண்ணிட்டீங்கன்னா நீ கன்கஷன் இம்பாக்ட் எதுலையுமே உள்ள கொண்டு வரக்கூடாதாம். அதனால அவங்க பேக்கப் இந்தியன் பவுலரும் இல்ல. நபி இருந்திருந்தா அவர் கூட்டிட்டு வந்திருப்பாரு, அக்யூப் நபி. அவரே இங்க உள்ள வந்து அடி வாங்கிட்டு இருந்தாரு. ஒன்னும் பண்ண முடியாம அன்பார்ச்சுனேட்லி இந்த பிச்சில் விப்ராஜ் நிகம் பாவம், அதனால டீசெண்டா போட்டாரு. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். லுங்கிசானி நீடி இருந்திருந்தா கன்ஃபார்ம் ஹி வில் கெட்ஸ் ஒரு சான்ஸ் எடுத்துக்கலாம். கன்ஃபார்ம் ஒரு கிட் என்ன சொல்றது, ஒரு கிட்ட போயாச்சும் ஜெயிச்சிருப்பாங்க ஒரு 10 ரன் 5 ரன் வித்தியாசத்துல. மித்தபடி குல்தீப் யாதவ் நேற்று சொன்ன மாதிரி நல்லா போட்டாரு. எப்போ அந்த கடைசி ஓவர்ல 2 கேட்ச் அவர் போட்ட, கடைசி ஓவர்ல 2 கேட்ச். அதுக்கு முந்திர விப்ராஜ் ஒரு கேட்ச் விட்டாரு. அடுத்த குல்தீப் யாதவ் ஓவர்லையும் கேட்ச் விட்டதுக்கு அப்புறம் அவர் 3 6 2 6 டேக் டவுன் பண்ணாரு. ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட், கன்சிஸ்டன்டா ஆடுறாரு. ஸ்பின்னர் சூப்பரா டேக் டவுன் பண்றாரு. அதனாலயே மிடில் ஆர்டரும் அவங்களுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணா போதும். நேகல்வதேரா ஜஸ்ட் சப்போர்ட், சசாங் சிங் ஜஸ்ட் அந்த எண்ட சப்போர்ட், ஸ்டாயினிஸும் சப்போர்ட் பண்ணா போதும். ஹீ கேன் பி அ மேட்ச் வின்னர், பட் சப்போர்ட் பண்ணா போதும்னு
அளவுக்கு ஸ்ரேயஸ் ஐயரே ஒன் சைடடா 25 பால் 71 எண்ட்ல ஜஸ்ட் கிரேட். அந்த எண்டுக்கு முன்னாடி பவர் பிளேலயே டாமினேட் பண்ணிட்டாங்க. அது பிரப் சிம்ரன் அவங்க சிங் அந்த பிரஷர் எடுத்தனாலதான் கீழே அவங்க ஃப்ரீ ஃப்ளோவா ஆட முடிஞ்சு. ஸ்ரேயஸ் ஐயர் இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயஸ் ஐயருக்கு அப்புறம் அந்த மிடில் ஆர்டர் சசாங்கும் நயல் வாதேராவும் எக்ஸ்போஸ் ஆனாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு மேட்ச்ல தான். டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பரவாயில்ல, எக்ஸ்போஸ் ஆனாலும் டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ ஒன்னு என்னன்னா, பவர் பிளேல இப்ப 265 தேவையினதையும் மிடில் ஆர்டர்ல வர ஸ்ரேயஸ் ஐயர் அவங்க எல்லாம் நேகல் இதெல்லாம் வராங்கல்ல, அவங்களுக்கு 11 ரெக்வயர்ட் ரன் ரேட் தான் இருந்துச்சு. நீ 265 அப்ப 11 இருக்கும்போது நீ கரெக்டா அதை கேமோட ஃப்ளோ மெயின்டைன் பண்ணா போதும். நீ ஓவரா ட்ரை பண்ணும் இல்லை. ஒரு பவுண்டரி 1-1 எடுத்தா கூட 10, கடைசி ஒரு 5 ஓவர்ஸுக்கு 60 இருந்துச்சு, 12 ரன் ரேட் அப்ப அடிச்சிட்டாங்க. அதே மும்பை மேட்ச் நாம் பார்ப்போம், அடிக்க வேண்டியது 208. டாப் ஆர்டரோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு முக்கியம் பாரு. இங்க பவர் பிளேல அந்த 265க்கான ஸ்டார்ட் கிடைச்சிச்சு. இந்த 208க்கு வெறும் 45க்கு 1, 45க்கு 2 இருந்திருந்தா கூட கேம்ல இருந்திருப்பாங்க மும்பை. 7 ஓவருக்கு 30 அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஹர்திக் பாண்டியா வந்து என்ன பண்ணுவான், கடைசியில வந்து 14 ஓவர் 80, 13 ஓவர் இருக்கும்போது 80 இருந்துச்சு. 7 ஓவருக்கு 120 அடிக்கணும். அப்ப என்ன பண்ணுவான் ஹர்திக் பாண்டியா, கேம் எடுத்துட்டு போவானா, ஒரு 6 ஓவருக்கு அடிச்சுட்டு 2 பால் சிங்கிள் ஆடுவானா, 4 பால் சிங்கிள் ஆடுவானா, 10 அடிக்கணுமா. 16 ரன் ரெக்வயர்ட் இருந்துச்சு. ரதர்ஃபோர்ட் வரும்போது அப்படி இருந்துச்சு. அதான் டாப் ஆர்டர் கேன் டிஃபைன் எ சேசிங். அப்ப நீ டாப் ஆர்டர் தான் முக்கியம். அப்பதான் ப்ரெஷர் ரிலீஃப் பண்ண முடியும். இப்ப அதே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல உன்னால டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆனாலும் நீ வந்து ப்ரெஷர் ஆக மாட்டேன். ஏன்னா நீ வந்து ஒரு டார்கெட்டை செட் பண்ணி, நான் பவுலர் எனக்கு இருக்கான், டிஃபெண்ட் பண்ணி கொடுப்பான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து ஒரு 150 160 கூட எடுத்துட்டு போவேன். ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் நான் 160 வச்சு நான் நம்புறேன், நல்லா ஃபீல்டிங் பண்ணி நான் பவுலிங் நல்லா பிளான்ஸ் போட்டு எடுக்க முடியும் அப்படின்னு நம்பி கூட ஒரு சான்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா எடுத்துட்டு போலாம். வேற செகண்ட் இன்னிங்ஸ்ல 220, 230, 208னா உனக்கு அந்த டைமிங்ல நீ சான்ஸ் எடுக்கணும். இங்க சான்ஸ் எடுக்கணும், அங்க சான்ஸ் எடுக்கணும், இல்ல எல்லா பாலும் சான்ஸ் எடுக்கிற நிலைமை வரும். அந்த மாதிரி சான்ஸ் எடுக்கும்போது அவுட் ஆனா அப்புறம் நம்ம ஒரு கேவலமா ஆடுறோம் அப்படிங்கிறாங்க. ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் மேட்ச் ஒத்துக்க மாட்டேன், வேற வழி இல்ல, அந்த இடத்துல எடுத்துட்டு போகணும். ரதர்ஃபோர்டும் சரி அன்பார்ச்சுனேட். இந்த மேட்ச் கரெக்டா டிஃபைன் பண்ணாங்க. பவர் பிளே பேட்டிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இப்ப புரிஞ்சா. 6 ஓவர் 114. சத்தியமா அந்த முகேஷ் ஓவர் 6 4 அடிச்சாரு பிரப் சிம்ரன் சிங். அதெல்லாம் கரெக்டா கேப்பை ஃபைன் பண்ணி எங்க அடிச்சா கரெக்டா இருக்குன்னு பெர்ஃபெக்டா பாலை சூஸ் பண்ணி அடிச்சாரு. ஒரு பால் அப்படி நவுந்து வருவாரு, வைடியா இது அப்படி இப்படி பேடல் போட்டுருவாரு. அதை நான் வந்து 1.5 ஆங்கிள் பார்த்தேன். அவ்வளோ ஸ்பீட், குயிக் ரியாக்ஷன். நீ இப்படி பேட்டை நீட்டுறக்குள்ள பால் வந்து இடிக்கும். அவர் வந்து பாலை பார்த்து ஆஃப் சைடு வந்துருச்சுரா, அதனால நீ பின்னாடி போ அப்படின்னு ஒரு இது பண்ணி அடிக்கிறதெல்லாம் ஜஸ்ட் அன்பிலீவபிள். சரி, ஓகே, லெட்ஸ் எண்ட் திஸ் வீடியோ வித் 2 கீ மூமெண்ட்ஸ். வாட் ஆர் தே? நான் ஒன்னு என்ன சொல்லுவேன்னா, ஸ்ரேயஸ் ஐயர் கடைசியில வந்து 2 கேட்ச் விட்டது, மேபி அது ஒரு கீ மூமெண்டா இருக்கும். உனக்கு? எனக்கு பவர் பிளேல விக்கெட் எடுக்காது. பவர் பிளேல எப்படியாவது ஒரு ஷட் டவுன் ஓவர், ஒரு ஏதாவது ட்ரை பண்ணி விக்கெட் எடுத்திருந்தா மேபி இந்த ஓப்பனிங் பேரை பிரேக் பண்ணாலே ஓரளவுக்கு டார்கெட்டை நம்ம எவ்வளவு யோசிச்சோமோ அவ்வளவு குறைச்சிருக்கோம். 265 அப்போ டாப் ஆர்டர் பிரஷர்ல போட்டு, ஐ மீன் விக்கெட் எடுத்தா மிடில் ஆர்டர் முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்ல மிடில் ஆர்டர், அது நீங்க ஒத்துப்பீங்க பஞ்சாப். சரி, ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். இம்பார்ட்டன்ட்லி சப்ஸ்கிரைப்.